அம்மா 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 இல்லங்கம்மா இருங்கம்மா அம்மா எதுக்குமா வீட்டை விட்டு வெளியே வந்தீங்க? உங்களை எங்கெல்லாம் தேடி அலைஞ்சு தெரியுமா? இப்ப எதுக்கு இங்க வந்த? இன்னும் 2 நாள் கழிச்சு வந்திருந்தா ஒரேடியா நீ என் காரியத்தை முடிச்சிட்டு போயிருக்கலாம். அம்மா இப்படிலாம் பேசாதீங்கம்மா. ஏமா அப்படிலாம் பேசுறீங்க? நீங்க இல்லாத வீட்டுல எங்களால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியலம்மா. வீட்டுக்கு வாங்கம்மா ப்ளீஸ்மா. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாமா? அம்மா இனிமே பேசுறதுக்கு எதுவும் இல்ல. நான் வீட்டுக்கு வரதாவும் இல்ல. அம்மா 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 ப்ளீஸ்மா. என் பையனை பத்தி எனக்கு ஒரு கனவு இருந்துச்சு. அந்த கனவு இப்ப கலைஞ்சு போச்சு. இனிமே நாங்க வந்து என்ன பண்ண போறேன்? அம்மா நான் திட்டம் போட்டு கல்யாணத்தை செய்யலம்மா. எனக்கு ரஞ்சிதாவை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை. அதுக்காக தான் அவ கழுத்துல நான் தாலி கட்டினேன். ஒருத்தரை ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒண்ணு செய்வாங்க. அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நீ ரஞ்சிதாவுக்கு தாலி கட்டிருக்க. அது எப்படிடா கல்யாணம் ஆகும்? நெருக்கடிக்காக தாலி கட்டிட்டா அது கல்யாணம் ஆகுமா? நீ அவ புருஷனாயிடுவியாடா? அம்மா நெருக்கடிக்காக மட்டும் நான் ரஞ்சிதா கழுத்துல தாலி கட்டலம்மா. நான் உண்மையாவே மனசார ரஞ்சிதாவை விரும்புறேம்மா. அத வெளியே சொல்ல தைரியம் இல்லாம நான் தவிச்சிட்டு இருந்தேன். ரஞ்சிதாவுக்கு அவ மாமாவோட பிரச்சனை வந்தப்ப வேற பொண்ணா இருந்தா நான் வெறும் காப்பாத்த மட்டும் செஞ்சிருப்பேம்மா. ரஞ்சிதாங்கிறதால தான் நான் அவளுக்கு தாலி கட்டி என் மனைவி ஆக்கிக்கிட்டேன். அம்மா எந்த காரணத்துக்காக நடந்திருந்தாலும் அது கல்யாணம் தானம்மா. நான் யாருக்கு தாலி கட்டணும்? அவதானமா என் பொண்டாட்டி. அவ கூட தானமா நான் வாழணும். அம்மா அப்போ ரஞ்சிதா தானமா எனக்கு பொண்டாட்டி. அப்போ அதுதான் உன்னோட முடிவுன்னா அப்பவே என்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்லடா? இத்தனை நாள் என்கிட்ட சொல்லாம மறைச்சது தப்புன்னு உனக்கு தோணலையாடா? ஏண்டா உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். என் பையன் என்னோட வார்த்தையை மீற மாட்டான். நான் சொல்ற பொண்ணுதான் கல்யாணம் பண்ணிப்பான்னு அவ்வளவு நம்பிக்கையை உன் மேல வச்சிருந்தேன்டா. அம்மா உங்க நம்பிக்கையை உடைச்ச கூடாது அம்மா. நான் இந்த விஷயத்தையே மறைச்சேன். இந்த விஷயத்தை நான் எப்படியாவது உங்ககிட்ட சொல்லணும்னு வருவேன். ஆனா உண்மையை சொன்னா உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்ற பயந்தாமா ஒவ்வொரு தடவையும் உங்ககிட்ட சொல்ல விடாம தடுத்துருச்சு. சரிப்பா, உனக்கு ரஞ்சிதாவை பிடிச்சிருக்குல்ல? அவ கூட வாழணும்னு முடிவு பண்ணிட்டே இல்லப்பா? அவ கூடயே சந்தோஷமா உன் வாழ்க்கை ஆரம்பிச்சிரு. என்ன விட்டுருப்பா. அம்மா அம்மா ப்ளீஸ்மா. நீங்களும் ரஞ்சிதாவை ஏத்துக்கிட்டாதாம்மா என்னால அவ கூட சந்தோஷமா வாழ முடியுமா. ரஞ்சிதா நம்ம குடும்பத்துக்காக நிறைய நல்லது பண்ணிருக்காமா. அவ ரொம்ப நல்லவம்மா. தயவு செஞ்சு அவளை ஏத்துக்குமா ப்ளீஸ்மா. அவ நல்லவளாவே இருக்கட்டும்பா. என்னால அவளை மருமகளா ஏத்துக்க முடியாது. எனக்கு மருமகன்னா அது கல்பனா மட்டும் தான்டா. ரஞ்சிதா நமக்காக நிறைய செஞ்சிருக்கான்னு சொன்னல, அதை விட கல்பனா பெருசா செஞ்சிருக்கடா. கோர்ட்ல அவ உண்மைய சொல்லி உன் உயிரையே காப்பாத்திருக்காடா. நம்ம குடும்பத்தையும் காப்பாத்திருக்கா. அவ இல்லன்னா ஜெயிலேயே உன் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும்டா. அதோட நம்ம குடும்பமே அழிஞ்சு போயிருக்கும்டா. அதுக்கு நன்றி கடனாதான் நான் அவளை என் மருமகளா ஏத்துக்கணும்னு நான் முடிவு பண்ணேன். அவ வாழ்க்கைக்கு நான் பொறுப்புன்னு நான் வாக்கு கொடுத்திருக்கேன்டா. என் பையன் கொடுத்த வார்த்தையை வேணா மீறலாம், ஆனா என்னாலலாம் மீற முடியாது. அம்மா ப்ளீஸ்மா. கல்பனா செஞ்சது பெரிய உதவிதாமா. நான் அதை இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதுக்கு நன்றி கடனா வேற ஏதாவது ஒரு நல்ல பையனா பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா. அதுக்கான மொத்த செலவையும் நம்மளே ஏத்துக்கலாம். அம்மா ஆனா ரஞ்சிதா விட்டு என்னால எப்படிமா வர முடியும்? ரஞ்சிதா வேணுங்கிறதுல நீ தீர்மானமா இருக்க. கல்பனா தான் என் மருமகங்கிறதுல நான் உறுதியா இருக்கேன்.
ரெண்டு பேருமே பிடிவாதமா இருக்கும்போது பேசி பிரயோஜனம் இல்ல. நீ கிளம்பு. அம்மா 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 நில்லுங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா, உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேம்மா ப்ளீஸ்மா. டேய், வீட்டுக்கு எந்திரிடா. சும்மா கால்ல விழுந்து நாடகம் போடாத. அம்மா. இத பார், நான் வீட்டுக்கு வரணும்னா, இந்த அம்மா உனக்கு வேணும்னா ரஞ்சிதா வீட்டை விட்டு போகணும். ஐயோ. நீ கல்பனாவை கல்யாணம் பண்ணிக்கணும். அம்மா எப்படிமா இது உங்களுக்கே நியாயமா இருக்காமா? இதெல்லாம் எப்படிமா நடக்கும்? ஏண்டா நடக்காது? நீ மனசு வச்சா எல்லாம் நடக்கும். அப்பா அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கல்ல? எல்லாத்தையும் கேட்டுட்டு தாண்டா இருந்தேன். வேதா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இவ்வளவு நாளா அவ உங்க சந்தோஷத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கா. உங்களை தவிர வேற எதை பத்தியுமே அவ நினைக்கல. இவளுக்காக உன்னால இத கூட செய்ய முடியாதா? அப்பா இல்லப்பா, ரஞ்சிதா என் பொண்டாட்டிப்பா. டேய், திரும்ப திரும்ப அதே பாட்டை பாடாத. ரஞ்சிதா நேத்து வந்தவ. ஆனா உன் அம்மா உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்குனவ. உன் நல்லதுக்காக உயிரையே கொடுக்கறவ. உனக்கு இவ முக்கியமா இல்ல ரஞ்சிதா முக்கியமா? அப்பா எனக்கு ரெண்டு பேருமே முக்கியம்ப்பா. எனக்கு ரெண்டு பேருமே வேணும்ப்பா. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நீதான் உலகம்னு நம்பி ஏமாந்த இந்த அம்மாவா, இல்ல திருட்டு வழியில வந்த அந்த ரஞ்சிதாவா? நம்ம வீட்ல உன் வாழ்க்கையில யார் இருக்கணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. அம்மா அம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? டேய், இன்னும் ஏன்டா வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க? உன் அம்மா முடிவை சொன்னதுமே நான் ரஞ்சிதாவை வீட்டை விட்டு அனுப்புறேமா, நீ வாமான்னு சொல்லி கூட்டு போயிருக்கணும்ல. நீ இப்படி மயங்கி மயங்கி நிக்கிறதே தப்புடா. பெத்தவங்களை இப்படி அவமானப்படுத்துறது ரொம்ப தப்புடா. உன் அம்மா உனக்கு வேண்டாமா? அவ இங்கே கிடந்து சாப்பிட்டுன்னு முடிவு பண்ணிட்டியா? அப்பா 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 இல்லப்பா. அப்படின்னா நீ உன் அம்மா சொல்ற மாதிரி செய்யறேன்னு சொல்லு. ஹ, அந்த வார்த்தை தான் உன் வாயில இருந்து வரவே மாட்டேங்குது. இவ சொல்ல மாட்டாங்க. அந்த ரஞ்சிதாவே போதும் இவ முடிவு பண்ணிட்டாங்க. அம்மா வற்புறுத்தி யாரையுமே மாத்த முடியாதுங்க. இவனுக்கு என்ன விருப்பமோ அது ஏன் இவன் செய்யட்டும். நான் இங்கே கடந்து சாகுறேன். வேதா, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? டேய், உன் அம்மா என்ன சொன்னான்னு கேட்டியா? அவ எவ்வளவு தூரம் மனசு நொந்து போயிருந்தா இப்படி எல்லாம் பேசுவா? வீடு சொந்தம்னு எல்லாத்தையும் விட்டுட்டு இவ இங்க அனாதையா வந்து உட்கார்ந்திருக்கா. அவளுக்கு இதெல்லாம் தலையெழுத்தா? நீதான் எல்லாம் இருக்கிறவளுக்கு நீ கொடுக்கிற தண்டனையா இது? இந்த பாருடா, அம்மா மனசை நோகடிச்சிட்டு உன்னால சந்தோஷமா வாழ்ந்துட முடியுமா? ஏங்க இவங்கிட்ட அனாவசியமா பேசிட்டு இருக்கீங்க? அளவுக்கு அதிகமா இவன் மேல நம்பிக்கை வச்சதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவைதாங்க. இங்க பாருங்க, இவனை கூப்பிட்டுட்டு நீங்க கிளம்புங்க. அம்மா 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 வேதா, அம்மா. நீ வராம நாங்க போறதா இல்ல. இவன் உன் பையன், நீ பெத்த பையன். நீ வேண்டான்னு இவனால் நினைக்கவே முடியாது. உனக்காக இவன் கண்டிப்பா ரஞ்சிதா வீட்டை விட்டு அனுப்புவான். அப்பா அது நடக்கலைன்னா நானும் உன் கூடவே இங்க வந்துடுறேன். நம்ம ரெண்டு பேரோட வாழ்க்கையும் இங்கேயே முடியட்டும். என்னம்மா யோசிக்கிற? இது சத்தியம். வா போலாம். உங்க வார்த்தையை மதிச்சு நான் வரேங்க. வாமா. வண்டி நிறுத்துங்க. அம்மா ஏமா இங்கே நிறுத்த சொல்லிட்டீங்க? ரஞ்சிதா உள்ளதானே இருக்கா? அவ வீட்டை விட்டு வெளியில போனாதான் நான் வீட்டுக்குள்ள வருவேன். அம்மா முதல்ல நீங்க வீட்டுக்குள்ள வாங்கம்மா, நம்ம உள்ள போய் பேசிக்கலாம். இல்ல, அவ வெளியில போகட்டும், நான் வீட்டுக்குள்ள வரேன்.
அம்மா தான் இவ்வளவு தீர்மானமா சொல்றாள்ல, போய் ஆக வேண்டியதை பாரு. அருண், போகிறதுக்கு முன்னால அவ தாலியை கழட்டி கொடுத்துட்டு போக சொல்லு. அம்மா, நான் அந்த மாதிரி கேக்குறது தப்புதான். ஆனா எனக்கு வேற வழி இல்ல. தாலிய காரணமா வச்சு பின்னாடி அவ எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. நீயும் மனசு மாறி அவ கூட வாழ போறேன்னு போயிடக்கூடாது. அதுக்காக தான் இதெல்லாம் சொல்றேன். இதையும் ஞாபகம் வச்சுக்கோ. இப்பவே அவ கூட சேர்ந்து நீ கிளம்பி போயிடலான்னு யோசிக்காத. அப்படி போனா இந்த குடும்பம் உனக்கு இல்ல. நாங்க எல்லாம் செத்துட்டோம்னு நினைச்சுக்கோ. அம்மா அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அருண், எங்க அக்காவும் மாமாவும்? நான் கேட்டுட்டே இருக்க, அப்படியே போயிட்டே இருக்க. அண்ணா, அம்மா எங்க? ஏய், அருண். சொல்லுங்கண்ணா. டேய் அருண், உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கோம். பதில் சொல்லாம இப்படி அழுதுட்டு இருக்கியடா. டேய், அம்மா கிடைச்சிட்டாங்க. அவங்களோட தான் வந்துட்டு இருக்கோம். நீ தானே சொன்ன. எங்கடா அவங்க? அண்ணா, என்னாச்சு? வாயை திறந்து சொல்லு. அம்மா எங்க இருக்க? அம்மாவும் அப்பாவும் வெளியே கார்ல இருக்காங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டு ஏன் வீட்டுக்கு வராம இருக்காங்க? நான் போய் கூட்டு வரேன். வேணாம் அம்மா, யார் போய் கூப்பிட்டாலும் அம்மா உள்ள வர மாட்டாங்க. ஏன்? டேய், மாமா தான் கேக்குறாருல, பதில் சொல்லு. என்ன சொல்லணுங்கிற? ரஞ்சிதா தாலியை கழட்டி கொடுத்துட்டு வெளியே போனாதான் அம்மா உள்ள வருவேன்னு சொன்னாங்க. அப்புறம் ஏன்டா இங்க வந்த? நேரா மாடிக்கு போய் அவளை வெளியே போடின்னு துரத்த வேண்டியதானே? டேய், நீ எங்க போற? அம்மாவோட கண்டிஷன் எனக்கு நியாயமா படல. நான் போய் அவங்க கிட்ட பேசுறேன். வேண்டாம் சுதா, நான் அம்மா கிட்ட நிறைய பேசி பார்த்துட்டேன். நான் என்ன சொன்னாலும் அவங்களோட முடிவை மாத்திக்கவே மாட்டேங்கிறாங்க. இல்லண்ணா, எதுக்கும் நான் ஒரு தடவை போய் பேசி பாக்குறேன். டேய் சுதா, அருண் சொல்லி கேக்கல. நீ சொன்னா அம்மா கேட்டுருவாங்களா? அம்மா ஸ்ட்ராங்கா முடிவு எடுத்துட்டாங்க. ரஞ்சிதாவை வீட்டை விட்டு அனுப்புறது தான் ஒரே வழி. நீ என்னடா இன்னும் முழிச்சிட்டு இருக்க? ரஞ்சிதா கிட்ட பேசி அவளை வெளியே அனுப்புற வழியை பாரு. உனக்கு கஷ்டமா இருந்தா சொல்லு. பேசுற விதத்துல பேசி நானே அவளை விரட்டி அடிக்கிறேன். அக்கா, எப்பன்னு காத்துட்டே இருக்கியா? அவ உனக்கு என்னதான் செஞ்சா? ஆரம்பத்துல இருந்தே உனக்கு ஏன் அவ மேல இவ்ளோ வெறுப்பு? ஏய், அவ வெளியில போன நான் என்னமோ புதுசா சொல்ற மாதிரி பேசுற. அவளை இங்க இருக்க விடாதீங்க, நாம எல்லாம் பெருசா கஷ்டப்பட போறோம்னு நான் சொன்னது ஒரு நாளாவது கேட்டிருக்கீங்களா? அப்பவே என் பேச்ச கேட்டிருந்தா வீட்ல இவ்ளோ பெரிய பிரச்சனை வெடிச்சிருக்காது. அம்மாவும் வீட்டை விட்டு போயிருக்க மாட்டாங்க. பட்டாதான் உங்களுக்குலாம் புத்தி வருது. வித்யா, பழசெல்லாம் இப்ப எதுக்கு பேசுற? சரி அத்த, நான் எதுவுமே பேசல. அம்மா உங்க முடிவை சொல்லிட்டாங்க. அருண் இப்ப என்ன பண்ண போறான்னு கேளுங்க. பெருசா எதுவும் நடக்கிறதுக்குள்ள அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க. வித்யா, அவசரப்படாத. ரஞ்சிதா வாடகைக்கு மட்டும் குடியிருக்கிறவளா இருந்தா நம்ம நிலைமையெல்லாம் எடுத்து சொல்லி அவளுக்கு புரிய வச்சு வெளியே அனுப்பிடலாம். ஆனா இப்ப அவ அருணோட பொண்டாட்டி.
அப்படி சட்டு நல்லா முடிவெடுத்து எதுவும் பண்ண முடியாது. நடந்தது கல்யாணமே இல்லங்கிறப்போ பொண்டாட்டிங்கிற உறவு எங்க இருந்து வந்துச்சு மாமா? சூழ்நிலையால அருண் கட்டின தாலிய சாக்கா வச்சுக்கிட்டு இவனுக்கு பொண்டாட்டி ஆயிடலாம், இந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிடலான்னு நினைச்சிருக்கவே கூடாது. அவதான் கிறுக்குத்தனமா பண்றானா, இவனுக்காவது புத்தி வேணா? எங்க அம்மா பார்த்து வைக்கிற பொண்ணதான் கல்யாணம் பண்ணிப்பண்ணு இவன் அப்பவே கரெக்டா பேசியிருக்கணும்ல. உன்னை பொண்டாட்டியை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு இவ்ளோ பெரிய டிராமா பண்ணதே தப்பு. அதெல்லாம் தாங்க முடியாம தான் அம்மா வெளியே போனாங்க. அவங்க திரும்ப வீட்டுக்கு வரணும்னா ரஞ்சிதா வீட்டை விட்டு போயே ஆகணும். அதை செய்யறதுக்கு இவ ஏன் இவ்ளோ யோசிக்கணும்? சூழ்நிலையால நான் அவளை கல்யாணம் பண்ணது உண்மைதான். ஆனா எனக்கு ரஞ்சிதாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவளோட வாழணும்னு ஆசைப்படுறேன் வித்யா. அருண், அன்னிக்கிட்ட இத பத்தி பேசுனியா? உன் விருப்பம் இதுதான்னு தெரிஞ்சா அவங்க மனசு மாறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் அத்தை. அம்மா அவங்களோட முடிவுல ரொம்ப பிடிவாதமா இருக்காங்க. ரஞ்சிதாவை வெளியே அனுப்பியே ஆகணும்னு அவங்க ரொம்ப தீவிரமா இருக்காங்க. நான் இப்ப என்னத்தை பண்ணுவேன்? நான் ரஞ்சிதாவுக்கு தாலி கட்டதுமே அவ என்ன புருஷனாவோ இந்த குடும்பத்தை தான் குடும்பமாவே அவ ஏத்துக்கிட்டா. உங்க எல்லாரையுமே அவ தான் சொந்தமா தான் பாக்குறா. அதனாலதான் நம்ம குடும்பத்துல ஒவ்வொரு பிரச்சனை வந்தப்பவும் அவ போராடி போராடி எல்லாத்தையும் சரி பண்ணா. நானும் அவளும் இன்னும் வாழவே ஆரம்பிக்கல. ஆனா என் பொண்டாட்டியாவும் இந்த வீட்டு மருமகளா அவ எல்லாத்தையுமே செஞ்சிருக்கா. கஷ்டமான நிலைமை வரும்போதெல்லாம் அவதான் கூட இருந்து நம்ம எல்லாருமே மீட்டு கொண்டு வந்திருக்கா. அவகிட்ட போயிட்டு இந்த வீட்டை விட்டு போன்னு என்னால எப்படி அத சொல்ல முடியும்? நாங்க 2 பேரும் சேர்ந்து உண்மை எல்லாத்தையும் மறைச்சிட்டோம், நாங்க நாடகம் போட்டோம்னு சொன்னீங்கல்ல. இல்ல, இந்த விஷயத்துல ரஞ்சிதா மேல எந்த தப்புமே கிடையாது. உண்மையை சொல்லிட்டுக்கன்னு அவ ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருப்பா. அம்மா பத்திர பயத்துல நான் தான் ஒவ்வொரு தடவையும் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனா என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு எப்பவோ எல்லா விஷயத்தையும் அவளால போட்டு உடைச்சிருக்க முடியும். ஆனா பண்ணல. என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டுதான் அவளும் அமைதியாவே இருந்தா. என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரிஞ்சு நீங்க எல்லாருமே அவளை ஏத்துப்பீங்கன்னு அவ நம்பனா அருண், எப்படியாவது நான் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிடுவேன். நம்ம இங்கதான் வாழ போறோம்னு இன்னமும் அவ நம்பிக்கிட்டே இருக்கா. மருமகனு வாழ போற அந்த நாளுக்காக தான் அவ இன்னமும் காத்துக்கிட்டே இருக்கா. அவகிட்ட போய் உன் தாலியை கட்டி கொடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு போயிட்டு அவகிட்ட எப்படி அதனால சொல்ல முடியும்? ஏய் அருண், நான் செலக்ட் பண்ற பொண்ணதான் என் பையன் கட்டிப்பான்னு அம்மா நம்பிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கை உடைச்சது கூட உனக்கு ஒண்ணு பெரிய தப்பா தெரியல. ஆனா அவ நம்பிக்கை உடைஞ்சதுக்கு இப்படி ஃபீல் பண்றல? சூழ்நிலையாலதான்
அம்மாவோட நம்பிக்கையெல்லாம் மீறி நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அது தெரிஞ்ச ரஞ்சிதாவை என்னால எப்படி ஏமாத்த முடியும்? அது பெரிய பாவம் இல்லையா வித்யா? நீ இப்ப என்னதானே சொல்ல வர? அவளை இப்போ உன்னால வெளியே அனுப்ப முடியாதா? அப்படின்னா அம்மா உனக்கு வேணாமா? ஆ? ஐயோ, எனக்கு 2 பேருமே வேணும் வித்யா. என்னால 2 பேருமே இழக்க முடியாது. உனக்கு அந்த சாய்ஸே கிடையாதுடா. அம்மாவா இல்ல அவளா? 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் உன் வாழ்க்கையில இருப்பாங்க. அது யாருன்னு நீ தான் முடிவு பண்ண. நீ வேணும்னா அம்மா விட அவதான் முக்கியம் நினைக்கலாம். ஆனா எங்க எல்லாருக்கும் அம்மா வேணும். உன்னோட சுயநலத்துக்காக அம்மாவை எங்களால பிரிய முடியாது. அவளை வீட்டை விட்டு அனுப்ப தவிர வேற வழியே இல்ல. நீ போய் அம்மா கிட்ட பேசியே இல்ல நான் போட்டுமா? ஏய் வித்யா, வித்யா, கொஞ்சம் பொறுமையா இரு என்ன? அருணுக்காக நாங்க அக்கா கிட்ட பேசிக்கிறோம். வேணாம் அம்மா, நான் போய் பேசுறேன். நீங்க தலையில தூக்கி வச்சிட்டு இருந்த பையன் நீங்க வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டா நானே போய் சொல்றேன். குலதெய்வ கோயிலுக்கே அம்மாவையும் அப்பாவையும் போ சொல்றேன். நானும் கல்பனாவும் அவங்க கூடவே போயிடுறோம். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற நீங்களாம் மட்டும் இங்க சந்தோஷமா இருங்க. வா கல்பனா போலாம். ஏய், அக்கா வித்யா. நில்லுங்க. சரி